ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபார்மகாக்னசி வந்து சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் வருது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம காக்னசி போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம எந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து எத்தனை கொஷின்ஸ் வருது, ஸோ நம்ம அவ்வளோ கண்டென்ட் படிக்கிறதுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்து நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து கம்மியான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அந்த வகையில் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஐபி கொஷின்ஸ். ஸோ ஹெச்ஐபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேருந்து வர கொஷின்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் இதே காக்னசி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் வந்து 30 பேஜஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 30 பேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10 out of 9 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த ரிமைனிங் 1 கொஷினும் வந்து இப்போ நியூ சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 35 பேஜஸ். ஸோ காக்னசியில் வந்து மேக்ஸிமம் 35 பேஜஸ் வந்து படித்தா 10 out of 10 வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு கொஷின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சிலபஸ் நம்ம பார்த்துட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஷின்ஸ் வந்து மேபி பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி காக்னசியில் வந்து அந்த 10 கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து அதுவும் ப்ளூ பிரிண்ட் படி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் வந்து பார்க்குறதுனா பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மகாக்னசி. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து 10 கொஷின்ஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 10 கொஷின் வந்து என்னென்ன, அது இங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 10 கொஷின்ஸ். இது வந்து 4th பேட்ச்லேருந்து கேட்ட 10 கொஷின்ஸ். ஸோ காக்னசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அதனுடைய நேமு, பயாலஜிக்கல் சோர்ஸு, யூசஸ்ஸு, ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு அண்டு அதனுடைய ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் டெஸ்ட் இருந்தால் அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதனுடைய சினானிம்ஸ் இருந்தால் அதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னது, பேசிக்காக இதுதான். ஒரு பிளான் நேமு, அதனுடைய சோர்ஸு, சினானிம்ஸு, அதுக்கப்புறம் வேறு நீங்கள் ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் படிக்கணும், அது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பர்சன்டேஜ் இருந்தால் அது படிக்கணும், நெக்ஸ்ட்டு யூசஸ் படிக்கணும், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட் படிக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து நம்ம காக்னசியில் வந்து அரௌண்ட் 60+ அதனுடைய பிளான்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் 5 பிளான்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 60+ வந்து பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ்க்கு நீங்கள் இதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் ரெடி பண்ணி படிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் புக் ஃபாலோ பண்ணிங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் இது படித்தா போதும், அதில் இருந்தால் அந்த மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன அந்த 10 கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதிலே வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கிளைகோசைட்ஸ் ஆர் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ கிளைகோசைட்னா என்ன, ஆல்கலாய்ட்னா என்ன, டெர்ப்னா என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு முன்னாடியே வந்து நம்ம படிச்சுட்டு போவோம். ஸோ அதில் மாதிரி இதில் வந்து கேட்குறது தான் இது வந்து ஒரு கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விச் க்ரூட் ட்ரக் இஸ் யூஸ்ட் அஸ் அ டயூரிட்டிக். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு பிளான்ட்டில் என்னென்ன படிக்க சொன்னோம் அது எல்லாமே கொஷின்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து டையூரிட்டிக்கோட என்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எந்த பிளான்ட் வந்து டையூரிட்டிக் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ அப்படின்றத கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டிஆக்சி சுகர் ஆஃப் டிஜிட்டாலிஸ் இஸ் ஐடென்டிஃபை பை, அதாவது பார்த்திங்கன்னா இது கெமிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து யூசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, கெமிக்கல் டெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இங்கே வந்து ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் கேம்பெல் ஃப்ளூரோசின் இஸ் ப்ரெசன்ட் இன், அதாவது இப்போ இது வந்து ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ யூசஸ், கெமிக்கல் டெஸ்ட்டு, ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஆர்கன், அதாவது சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம வந்து அதனுடைய பயாலஜிக்கல் சோர்ஸ்ன்னு சொன்னோன்னா, ஸோ அந்த பயாலஜிக்கல் சோர்ஸ் தான் இது. ஸோ நான் சொன்ன பேட்டர்னில் அப்படியே கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு, இதுவும் டொபாக்கோ கண்டைன்ஸ். ஸோ அப்படின்னு போது பார்த்திங்கன்னா இது வந்து அவருடைய பேசிக் ரிங்கு. இது வந்து நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து படிச்சிருவோம். இப்போ வந்து ஆல்கலாய்ட்னா ஆல்கலாய்டில் என்னென்ன டைப் ஆஃப் ஆல்கலாய்டு இருக்குது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதிலே வந்து நம்ம பார்க்கும்போது ட்ரூ ஆல்கலாய்டு, சூடோ ஆல்கலாய்டு, ஸோ வந்து அமினோ ஆல்கலாய்டு இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணும்போது ட்ரூனா என்ன, சூடோனா என்ன, அமினோனா என்ன, இப்படி பார்க்கும்போது அது பேசிக் ரிங்கை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பேசிக் ரிங்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ்குள்ளேயும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதனால் மேட் ஆஃப் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ். ஸோ அதுவும் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது முன்னாடி இன்ட்ரொடக்ஷன்லேயே படிச்சிருவோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்ச்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து
யூசஸ் பேஸ்டு கொஸ்டின். இது வந்து அரித்மியாவுக்கு நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து சின்கோனா, அதாவது சின்கோனா கீழே எல்லா ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அரித்மியாசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இது வந்து யூசஸ் பேஸ்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் டெஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கெமிக்கல் டெஸ்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இங்கே மொத்தம் வந்து லாஸ்ட் டைம் வந்து 4th பேட்சில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 பேட்சாக நடந்தது கொஸ்டின்ஸு எக்ஸாம்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார்மகாக்னசியில் 10 கொஸ்டின் வருது. அந்த 10 கொஸ்டின் இது வந்து 4th பேட்சோட 10 கொஸ்டின். ஸோ இதில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கிளைகோசைட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆல்கலாய்ட்லேருந்து இங்கே வந்து அந்த கெமிக்கல் ரிங், அதாவது என்ன ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசஸ் டைரூட்டிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட்டில் இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின். ஸோ கெமிக்கல் டெஸ்ட்லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. இங்கே 3rd கொஸ்டின். ஸோ 3 கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் பேஸில் இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. இது ஆக்டிவ் கான்ஷியன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் கான்ஷியன்ஸில் இங்கே 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதனுடைய பயாலஜிக்கல் சோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 10 கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பிளான்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நேம் படிக்கணும், சோர்ஸ் படிக்கணும், ஆக்டிவ் கான்ஷியன்ஸ் படிக்கணும், அதனுடைய ஸ்பெசிஃபிக் யூஸ் இருந்தால் அது படிக்கணும். கெமிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் காமனாக படிச்சுக்கிட்டால் கூட போதும். ஸோ அதாவது காமனாக அப்படின்னா என்னென்னா ஆல்கலாய்டுக்குன்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும், கிளைகோசைடுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஆனால் கிளைகோசைட்ஸ் பிளான்ட்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சம்டைம்ஸ் வந்து அப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளான் நேமை கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்டினாலிக் கிளைகோசைடுக்கு வந்து கில்லர் கிளியானி டெஸ்ட் அப்படியும் கேட்பாங்க. இல்லைனா டிஜிட்டாலிஸ்க்கு வந்து என்ன டெஸ்ட், கில்லர் கிளியானி டெஸ்ட் அப்படின்னு அப்படியும் கேட்பாங்க. ஸோ எல்லாமே கோரிலேட் பண்ணி நீங்கள் வந்து அதாவது நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பிரெயின் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணி சிங்க் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி போய்ட்டு படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு டிஜிட்டாலிஸ் வந்து அது வந்து கார்டியா கிளைகோசைட் அப்படின்னா அது கார்டினாலாய்ட்ஸ். ஸோ அது வந்து அந்த மாதிரி கொஷின் கேட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து அந்த பேசிஸில் நீங்கள் கொண்டு போங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 3rd பேட்ச்லேருந்து வந்த கொஷின்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி ஆல்கலாய்ட்லேருந்து ஒரு கெமிக்கல் டெஸ்ட். செகண்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டேனின்ஸ்லேருந்து ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டு. ஸோ அங்கே கேம்பர் ஃப்ளோரசின் என்ன ஆக்டிவ் கான்ஷியன்ஸ்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கெமிக்கல் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து ரேர் தான். நீங்கள் வந்து இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா அது சிலபஸில் வந்து ஆக்சுவலாக எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றத வந்து அங்கே மென்ஷன் பண்ணலை. அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க, நீங்கள் மைக்ரோஸ்கோபிக்ன்ட்டு கொஷின் உங்கள் சிலபஸ் வந்து கொடுக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போது ஏபிசிடியே வந்து எல்லாமே வந்து ஆன்சர் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலபஸும் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. மைக்ரோஸ்கோப்பின்ற வேர்டே கொடுக்கல. ஆனால் இந்த கொஷின் கேட்டதுனால இந்த கொஷின் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்லி மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு யூசஸ், அதனுடைய சோர்ஸ், இது பார்த்திங்கன்னா அதனுடைய யூசஸ் கேட்டிருக்காங்க. மெடிசனல் பர்பஸ்னால் அதனுடைய யூசஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதனுடைய கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சினானிம்ஸ். ஸோ ஒரு பிளான் படிக்கும்போது சோர்ஸு சினானிம் படிப்போம் இல்லையா, ஸோ அதனுடைய சினானிம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ், இது ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸு, இதுவும் வந்து ஏபிசிடி ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷனில் ஏபிசிடின்னு யார் வேணாலும் அட்டன் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கரெக்ட்னு மார்க் கொடுத்துட்டாங்க. காரணம் வந்து இது சிலபஸில் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற காரணத்துக்காக. நீங்கள் வந்து ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொஸ்டின் வந்து ஏபிசிடி இருக்கும். இந்த காக்னஸில் ஏபிசிடி இருந்தாலே அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். ஸோ லெமன் கிராஸ் ஆயில் என்ன ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக என்ன இங்கே இந்த இடத்துல கவர் ஆகிருக்கு அந்த 10 கொஸ்டின்னா கெமிக்கல் டெஸ்ட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு, சோர்ஸு, சினானிம்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து 10 கொஸ்டின் வந்து அந்த பேசிக் நம்ம சொன்னதுலேருந்து தான். பிளான் நேம் படிக்கணும், சோர்ஸ் படிக்கணும், ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் படிக்கணும், யூசஸ் படிக்கலாம், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட் படிக்கலாம். அதனுடைய பேசிக் ரிங்கும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வரும். ஸோ இது படிச்சிங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதில் எத்தனை கொஸ்டின் வந்து கவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேட்ச். இது வந்து செகண்ட் பேட்சில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயாலஜிக்கல் சோர்ஸ் தான் வந்து இங்கேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட்டு, ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு, இதுவும் ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா யூசஸ்ஸு.
ஸோ எது வந்து டயயூரிட்டிக் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது யூசஸ் பேஸ்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் சொன்னோம் இல்லையா, இண்டோல் குரூப் ஆஃப் ஆல்கலைட்ஸ், அதாவது ரிங் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ரிங் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்கலைட் கிளாஸிஃபை பண்ணும்போது இண்டோல் ஆல்கலைட்ஸ்னால் என்ன, ட்ரோபேன் ஆல்கலைட்ஸ்னால் என்ன, ஸோ அதுக்குள்ளே என்னென்ன ரிங் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியும் வந்து இருக்குது. நம்ம பயாலஜிக்கல் சோர்ஸ் படிக்கும்போது அங்கே வந்து ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியும் படிக்கணும். ஸோ ஃபேமிலி பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சோர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ், கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே அந்த மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ்லேருந்து வந்த கொஷின். ஸோ இதுவும் வந்து ஏபிசிடி ஆன்சர் தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் கீழே போய் பார்த்தீங்கன்னா, காரணம் வந்து மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ் வந்து புக்கில் வந்து அந்த டைம் கொடுக்கல, அதாவது சிலபஸில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சிலபஸ் எந்த சேஞ்சும் இல்லை அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணியே படிங்க, சோர்ஸு, யூசஸ், சினானிம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம காக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 பிளான்ஸ் இருக்குது, ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த பிளான்ஸுக்கு நீங்கள் இந்த பேட்டர்னில் படித்தா போதும், கண்டிப்பாக இந்த 10 கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காக்னசி கொஷின்ஸ், அதாவது ஃபஸ்ட் பேட்சில் கேட்ட காக்னசி கொஷின்ஸ். ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து அந்த கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்லெஸ் ஆன்டிசெப்டிக். ஸோ இது வந்து யூசஸ் பேஸ்டு கொஷின். காம்பவுண்டை கொடுத்துட்டு யூசஸ் கேட்கலாம், இல்லை யூசஸை கொடுத்துட்டு காம்பவுண்ட் என்னன்னு கூட கேட்கலாம், பிளான்ட் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி கேட்டாலே அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படிக்கலாம். அதாவது நம்ம சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூசஸ் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன் தான் புக்கே கொடுத்துருப்பாங்க, சிலபஸே கொடுத்துருப்பாங்க. லாக்ஸேட்டிவ்னா என்ன, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து கார்பனேட்டிவ்ஸ்னால் என்ன, ஜிஐடி ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி அதுக்கு கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆன்டி டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிருக்கும் சிலபஸ்லேயே. ஸோ நீங்கள் அதையே கொஞ்சம் நல்லா படித்தாவே அதிலே ஒரு மார்க் வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்டிவ் கான்ஷியன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். இது வந்து பொட்டானிக்கல் நேமு, இது வந்து ஃபேமிலி, இதுவும் ஃபேமிலி. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸில், அதாவது மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா பேட்ச்லேயுமே வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஏபிசிடி ஆன்சர் தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா காரணம் வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணலை அப்படின்றதுனால. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வாட்டர் சாலிபிள். இது வந்து ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ்லேயே ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே, அதாவது இப்போ வந்து எர்காட் அமைன் அப்படி இருக்குன்னு நம்ம படிச்சிருவோம். அதில் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து எர்காட்டில் இருக்கிற ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் தான். ஆனால் அதில் வந்து எது சாலிபிள், எது இன்சாலிபிள், வாட்டர் இன்சாலிபிள், வாட்டர் சாலிபிள்னு அதிலே வந்து ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் அடுத்த லெவலில் படிக்கணும். ஃபஸ்ட்டு எர்காட்டுக்கு என்னென்ன ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் இருக்குன்னு படிக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இதிலே எர்காட்டமைன் ஒரு யூஸ் இருக்கும், எர்காமெட்ரின் வந்து யூஸ் ஆகும். அதாவது எர்காட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எர்கோமெட்ரிக்னா ப்ளீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதுவே வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் யூஸ்டாஸ், ஸோ அதாவது யூசஸ் பேஸ்டு கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட்டு பேஸ்டு கொஸ்டின். ஸோ அதாவது இங்கே பாருங்கள், விட்டாலியம் ஓரியன் டெஸ்ட்டுன்றது வந்து நம்ம ட்ரோபேன் ஆல்கலைட்ஸ்க்கு இப்படியும் வரும். இல்லை இன்கேஸ் வந்து அப்போ ட்ரோபேன் ஆல்கலைட்ஸ் என்ன நீங்கள் வந்து அட்ரோப்பா நீங்கள் படித்தாலும் அதே ட்ரோபேன் ஆல்கலைட்ஸ் தான். இங்கே வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே அட்ரோபின்னு கொடுத்துருந்தாலும் இதே ஆன்சர் தான். ஸோ அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுத்தும் கேட்கலாம், இல்லை அந்த காம்பவுண்டை கொடுத்து கேட்கலாம். ஸோ அந்த கெமிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே அதே ஆன்சர் தான் தரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரிங்கு சேர்த்து படிக்கிறதுனால இங்கே ஒரு அடிஷனலாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். ஸோ கெமிக்கல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஸ்டொமேட்டா, இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது ஏபிசிடி ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் பிளான்ட் படிக்கும்போது இந்த ஆர்டரில் இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 60 கொஸ்டின்ஸ், 60 ப்ளஸ் நமக்கு பிளான்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நோட்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே புக் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண புக்கு. ஸோ இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே இதுலேருந்து ஆக்சுவலாக எந்த கொஷினும் வரல லாஸ்ட் டைம். இண்டிஜினஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷினும் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதில் எந்த கொஷினுமே வரல. பட் ஆனால் படிச்சுக்கோங்க, நிறைய சான்சஸ் இருக்குது வர. ஸோ முன்னாடி அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இதில் தான் அந்த அடல்ட்ரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பிக்கும் வரும். இந்த எவாலுவேஷனில் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோப்பிக் எவாலுவேஷன் கீழே வரும். ஆனால் எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து ஒரு சேஃப்டானும் நீங்கள் படிச்சுக்கங்க. அதாவது மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு.
ஸோ நான் முன்னாடி சொன்னாலே நம்ம வந்து ஒவ்வொரு பிளான் பண்ணிக்கணும் அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஸோ ஆல்கலாய்ட்னா என்ன, ஸோ அக்கரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ட்ரக்ஸ் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஆல்கலாய்ட்னா என்ன, அதனுடைய அக்கரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய காமன் டெஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது, அப்புறம் இண்டிவிஜுவல்ஸாகவும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸு, இது வந்து அந்த ரிங் சொன்னேன் இல்லையா, அந்த ரிங் வந்து கரெக்டாக அதை பாருங்கள், பைரின் டெரிவேட்டிவ். இதில் எந்த ட்ரக் வந்து பைரின் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண நினைக்கிறேன், இண்டோல் ஆல்கலைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் எம்ஆர்வியில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த புக்லேயே, நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது படிக்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட்டு. ஸோ விச்சாலி மோரியன் டெஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன்லேயும் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு அதனுடைய கெமிக்கல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது சிலபஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிளைக்கோசைட்ஸ் அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய கெமிக்கல் டெஸ்ட். ஸோ அந்த கெமிக்கல் டெஸ்ட் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இது கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. காக்னஸுக்கு கீழே ஒரு கொஷின் ஒரு டைம் வந்திருக்கும், கெமிஸ்ட்ரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து வந்திருக்கும். 2 கொஷின் இதே கொஷின் வந்திருக்கும், ஆனால் வேறு பேட்சுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல். டிஏலையும் கேட்டிருக்காங்க, இஎஸ்ஐசியில் கேட்டிருக்காங்க, இஸ்ரோவில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஷினை ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிளான்ஸ் வந்து படிக்கும் இல்லையா, அது நம்ம என்ன பேசிஸில் நான் உங்களுக்கு சொன்னோம் அதே பேசிஸ் தான் நானும் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ பிளான் எடுக்கும்போது நேமு, அதனுடைய சினானிம்ஸ் இருந்தால் அதனுடைய சினானிம்ஸ் படிச்சுக்கலாம், பயாலஜிக்கல் சோர்ஸ் படிக்கணும், ஃபேமிலி படிக்கணும், நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு அண்டு யூசஸ்ஸு. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது அதனுடைய ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதில் எதனால் ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே இந்த பர்சன்டேஜ்லாம் கூட வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுவும் படிக்கிறது பெட்டர். இல்லை ரொம்பவே முடியல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த காம்பவுண்ட்ஸ் ஆச்சு, அதாவது ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் ஆச்சு என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து படிச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் கஷ்டம்தான், ஆனால் படிக்கிறது வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு படிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 8 கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தால் ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொடுத்துருப்பேன், படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா பிளான்ஸுக்குமே அதே மாதிரி சிலபஸில் இருக்கிற எல்லா பிளான்ஸுக்குமே அவனுடைய இதே பேட்டர்னில் தான் இருக்கும். நேம், சோர்ஸஸ்ஸு, அவனுடைய ஃபேமிலி, சினானிம்ஸ் இருந்தால் சினானிம்ஸு, அவருடைய ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸு, நெக்ஸ்ட் அவருடைய யூசஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு ஓகே, வாங்கலை நானே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் இதே பேட்டர்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளான் எடுத்தால் அதுக்கு என்னென்ன இருக்கணுமோ, ஸோ அவனுடைய சினானிம், நெக்ஸ்ட் அவனுடைய ஃபேமிலி, இதை ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாச்சும் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருந்தா அதுவும் நீங்கள் வந்து படிக்கிறது பெட்டர். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் அதுக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் அங்கேயும் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி அவருடைய கான்ஷியன்ஸு அந்த உங்களுக்கு அந்த நிறையா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜை வந்து படிக்கலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற அட்லீஸ்ட் அது மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வருது, அதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ்க்கு அனாலிசிஸ்க்கு நம்ம ஃபார்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.